அன்பு தமிழ் உறவுகளுக்கு மன்மத வணக்கம். என்ன முறைக்கிறீங்க? மன்மத நன்றி இருக்கலாம், மன்மத வணக்கம் இருக்கக்கூடாதா? தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நான் இதுக்கப்புறம் மன்மத வணக்கம் அப்படின்னு சொல்லிதான் தொடங்குவேன். தினம் தினம் இந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் அமைச்சர்கள் கிட்டையும் தமிழ் மொழி சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்கு. ஐயோ, சொற்களால விவரிக்க முடியாது. தினம் தினம் நம்முடைய தமிழ்த்தாய் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, சீக்கிரமா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை முடிச்சு தொலைங்கடா, இவனுங்க பேசுற தமிழையெல்லாம் என்னால காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்னு நம்முடைய தமிழ்த்தாய் தினம் தினம் வாய் விட்டு கதறி அழுகிறாங்க. என்ன பண்றது, நமக்கு வாச்சது அப்படி. அவங்கள வச்சுக்கிட்டு சங்கத்தமிழ்லையும் செந்தமிழ்லையுமா பேச முடியும், எழுத முடியும். அவங்களுக்கு வர தமிழை நாம கேட்டுத்தான் ஆகணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சத்தமே இல்லாம பல்பு வாங்கியிருக்கிறாரு. பல்பு அது என்ன? அடுத்து தாவேகா புளிக்கு வச்ச பொறியில ஒரு எலி வந்து மாட்டிக்கிச்சு. அதாவது தாவேகா திமுகவிற்காக விரிச்ச வலையில அதிமுகவும் பாமகவும் வந்து சிக்கிருச்சு. ஏன், எப்படி பார்க்கலாம். அடுத்து தாவேகா வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திட்டங்களை எல்லாம் தெளிவா போட்டு வச்சுட்டாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எக்ஸிக்யூட் நடைமுறைப்படுத்தவும் தொடங்கிட்டாங்க. அடுத்தபடியாக விஜய் இந்திய ஒன்றியத்தோட பிரதமர் ஆவாரு அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மறைமுகமா பேசி இருக்கிறாரு. அது என்ன? இத பத்தி எல்லாம் இன்றைய காணொளியில் ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இன்றைக்கு சட்டமன்றத்துல டீலிமிட்டேஷன், அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறையை எதிர்த்தும் மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஆதரித்தும் 2 தனி தீர்மானங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தாரு. இந்த தீர்மானங்களை யார் யாரெல்லாம் ஆதரித்தும் யார் யாரெல்லாம் எதிர்த்தும் வாக்களிச்சிருக்கிறாங்க? மகளிருக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டு தனி தீர்மானத்தை அனைத்து கட்சிகளுமே ஒரே மனதாக ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறாங்க. நல்லது, வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அடுத்தபடியாக இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தை யார் யாரெல்லாம் ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறாங்க? திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, மாஜக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறாங்க. பாஜக, அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க. தேமுதிக தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவா அறிவிக்கவே இல்லை. இப்ப என்னை பொறுத்தவரை அதிமுகவும் பாமகவும் இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து மிகப்பெரிய தப்ப செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்பா அப்படின்னு கேட்டா, தாவேகா இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக கூட்டிய அனைத்து கட்சிகள் எம்பிக்கள் கூட்டம் என்பதே ஒரு வலை. அந்த கூட்டத்தை புறக்கணித்து திமுக, அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் தாவேகா விரிச்ச வலையில அவங்களா போய் விழுந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து தாவேகா அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்து அதிமுகவும் பாமகவும் தாவேகா செட் பண்ணி வச்சிருந்த நரேட்டிவ்ல, செட் பண்ணி வச்சிருந்த டிராப்ல தானா போய் சிக்கிட்டாங்க. திமுக கொஞ்சம் உஷாராகி அந்த டிராப்ல இருந்து, நரேட்டிவ்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்ப நம்முடைய முதலமைச்சருக்கும் அதுதான் மிகப்பெரிய ஏமாற்றமா போயிருச்சு. சைலண்டா பல்பு வாங்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்கிறாரு. புரியலையா? சரி, தெளிவா சொல்றேன். இந்த டீலிமிட்டேஷனை பற்றி நம்முடைய முதலமைச்சருக்கோ, ஆளும் தாவேகா அரசுக்கோ, தாவேகாவின் அமைச்சர்களுக்கோ, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ சரியான புரிதல் இல்லை. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன்னா என்னன்னு நம்முடைய முதலமைச்சருக்கும், ஆளும் தாவேகா அரசுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சுத்தமா தெரியாது. அதுதான் சத்தியமான உண்மை. இதை நீங்க நம்பினாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, இதுதான் உண்மை. உனக்கு மட்டும் ரொம்ப தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, எனக்கும் அதை பற்றி ஓரளவுக்கு தான் தெரியும். அது பிக் சப்ஜெக்ட், அதுக்குள்ள பல நுணுக்கமான சட்ட சிக்கல்கள் இருக்கு. இதை பற்றி தோழர் மருதையன் மிக விரிவான உரையை ஆற்றி இருக்கிறாரு. 1000 தான் தோழர் மருதையன் கிட்ட நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த டீலிமிட்டேஷனை பற்றி அவர் பேசிய பேச்சு, சொன்ன கருத்து, எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அந்த உரையை போய் கேட்டு பாருங்க. அப்பதான் டீலிமிட்டேஷன்னா எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட், அதை வச்சு பாஜக என்ன செய்ய நினைக்குது, அந்த டீலிமிட்டேஷன் என்பது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அவரோட பேச்சை கேட்டு முடிச்ச உடனேயே நீங்களே சொல்லுவீங்க, ஆமா
நம்முடைய முதலமைச்சருக்கும் ஆளும் தாவேக அரசுக்கும் டீலிமிட்டேஷனை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு. தோழர் மருதையனோட பேச்சு தொடர்பான காணொளி இருக்கின்ற இணைப்பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். எல்லாருமே போய் அந்த காணொளியை பாருங்க. அடுத்து நாம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் என்பது இப்போதைக்கு முக்கியமான பிரச்சனையா? டீலிமிட்டேஷன் என்பது தமிழ்நாட்டிற்கு மிக முக்கிய பிரச்சனை தான், மிகப்பெரிய ஆபத்து தான். ஆனா இப்போது இருக்கின்ற சூழலில் அதுதான் தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையா, தலையாய பிரச்சனையா, உயிர் போற பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறேன். இதே கேள்வியைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தேமுதிகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதாவும் கேட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு இதுவரை சட்ட முன்வடிவை கொண்டு வரவில்லை. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். மத்திய அரசு இதுவரை சட்ட முன்வடிவை கொண்டு வரவில்லை. அப்படியான நிலையில் எதன் அடிப்படையில் தமிழக அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது? நியாயமான கேள்வி. இப்படித்தான் நாங்க தொகுதி மறுவரையறைய கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு சட்ட முன்வடிவையும் எந்த ஒரு டிராப்டையும் வெளியிடவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதை வச்சு நீங்க இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறையை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட இதே கேள்வியைத்தான் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் கேட்டு இருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் தாவேக அரசு அவசரமாக தனி தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது. பொட்டில அடிச்ச மாதிரி கேட்டு இருக்கிறாரு. என்னதான் இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்திருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு நியாயமான கேள்வியையும் முன் வச்சிருக்கிறாரு. ஏன்பா, நடக்கின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த தொகுதிகள் மறுவரையறை மசோதாவை கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு அறிவிக்கவே இல்லை. அதை கொண்டு வர போறோம் அப்படின்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியிடாத சூழல்ல எதுக்காக இப்ப இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க? தேவையில்லாத அரசியல் பரபரப்பை ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறாரு. அடுத்து, தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என தெரியாமல் அரசியல் காரணங்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை அதிமுக எதிர்க்கிறது அப்படிங்கிறாரு. ஆக ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை தொடர்பாக எந்த ஒரு சட்ட முன்வடிவையும் டிராப்டையும் வெளியிடவே இல்லை. அதுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு சாதகமான அம்சங்கள் இருக்கா பாதகமான அம்சங்கள் இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியல. இப்படி இப்போதைக்கு முக்கிய பிரச்சனையாக இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எதுக்காக தேவையில்லாத பரபரப்பை ஏற்படுத்துறீங்கன்னு ஐயா எடப்பாடி மட்டும் இல்ல, நாமளும் கேட்கிறோம். எதுக்காக இந்த பிரச்சனையை இப்ப இவங்க எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த இடத்துல இருந்துதான் தாவேகாவோட காங்கிரஸோட நாடாளுமன்ற தேர்தலுக்கான திட்டங்கள் தொடங்குது, கணக்குகள் ஆரம்பிக்குது. சரி, அதை பத்தி பின்னாடி பேசலாம். நாம கேட்க வேண்டிய இன்னொரு நியாயமான கேள்வியும் பாக்கி இருக்கு. தற்போதைய சூழல்ல தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனை என்ன? உயிர் நாடி பிரச்சனை என்ன? காவிரி நதிநீர் சிக்கல். கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசு, அந்த அரசின் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காவிரியில் தமிழர்களுக்கு உண்டான நீரை திறந்துவிட மறுக்கிறாரு. காவிரிக்கு குறுக்கே மேக்கத்தாட்டில் அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு, அடம் முடிக்கிறாரு. இது தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே ஆளும் தாவேக அரசு கிட்ட கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த உயிர் நாடி பிரச்சனைக்கு ஆளும் தாவேக அரசும் முதலமைச்சர் விஜயும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே இல்லை. ஏன் கூட்டல? கூட்டி இருந்தா என்ன ஆகும்? சும்மா ஒரு கற்பனையா பேசுவோமே. இப்ப காவிரி நதிநீர் சிக்கல் தொடர்பாக நம்முடைய முதலமைச்சரும் ஆளும் தாவேக அரசும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியை நோக்கித்தான் முதல் கேள்வி எழுப்பப்படும். ஏன்பா, உங்களோட கட்சி தானே கர்நாடகாவில் ஆட்சி அதிகாரத்துல இருக்கு, உங்களுடைய முதலமைச்சர் தானே டி.கே. சிவகுமார், அவர்கிட்ட பேசி காவிரியில் தமிழர்களுக்கு உண்டான நீரை திறந்துவிட சொல்லுங்க, காவிரிக்கு குறுக்கே மேக்கத்தாட்டில் அணை கட்டும் முடிவை கைவிட சொல்லுங்க. அப்படி அவரு பேச்ச கேட்கலையா, உங்களுடைய அல்டிமேட் தலைவர் ராகுல் காந்தி கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லா கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சியை நோக்கி கேள்வி கேட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழல்
இக்கட்டான சூழல் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டுடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆளும் தாவேக அரசு காவிரி நதிநீர் சிக்கல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோட ஆதரவுல தயவுல தான் தாவேக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழலை தாவேக அரசு ஏற்படுத்துமா? படுத்தாது இல்ல. அதனால தான் காவிரி நதிநீர் சிக்கல் தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த தாவேக அரசும் முதலமைச்சர் விஜயும் கூட்ட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டோட உயிர்நாடி பிரச்சனை எப்படி போனாலும் பரவாயில்லை. குறுவை சாகுபடி பொய்த்து போயிருச்சு. அடுத்த சாகுபடிக்கு தண்ணி வருமானு தெரியல. விவசாயிகள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடி பெருக்குக்கு காவிரி ஆத்துல தண்ணி இல்லாம தமிழர்கள் வாட்டர் பாட்டில வாங்கிட்டு போய் ஆத்தங்கரையில வச்சு ஆடி பெருக்க கொண்டாடிட்டு வந்திருக்கிறாங்க. ஆக காவிரியில தண்ணி வராம தமிழர்கள் எவ்வளவு அவதிப்பட்டாலும் சரி, தமிழர்கள் குடிக்க தண்ணி இல்லாம செத்தே போனாலும் சரி, தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழலும் தர்ம சங்கடமான சூழலும் வந்துடக்கூடாது என்பதற்காக தாவேக அரசும் முதலமைச்சர் விஜயும் இந்த காவிரி நதிநீர் சிக்கல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம தவிர்க்கிறாங்க. ஆனா மக்கள் சும்மா இருப்பாங்களா? விவசாயிகள் சும்மா இருப்பாங்களா? எல்லாருமே ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம தவிர்க்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. இப்ப மக்களோட கவனத்தை திசை திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? போடு வேற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை. அப்படி போடப்பட்டதுதான் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம். தெளிவா புரியுதா? அதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையில இருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக தாவேக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் தான் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானம். இதுதான் தாவேகாவோட வேலையே. தாவேகாவிற்கு எதிராக நீங்க ஒரு நரேட்டிவ செட் பண்ணீங்க அப்படின்னு வைங்க, அவங்க மேல இருக்கிற தவறுகளை குற்றங்களை எடுத்து சொல்லி நீங்க ஒரு நரேட்டிவ செட் பண்ணுவீங்க. அந்த நரேட்டிவ டைல்யூட் பண்ற மாதிரி, ஓவர் கம் பண்ற மாதிரி ஒரு கவுண்டர் நரேட்டிவ தாவேகா செட் பண்ணும். அதுல அவங்க பெரிய கில்லாடிகள். இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் அப்படின்னா, இந்த தாவேகா அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படுது, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இப்ப இந்த குற்றச்சாட்டை எப்படி டைல்யூட் பண்றது, எப்படி ஓவர் கம் பண்றது? போடு ஒரு தீர்மானத்தை, தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம். நேற்றைக்கு முன்தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. அந்த தீர்மானத்தின்படி இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி ஆனாலும் சரி, பொது நிகழ்ச்சி ஆனாலும் சரி, அதில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் பாட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டு இருந்துச்சு, உத்தரவு போடப்பட்டு இருந்துச்சு. எல்லா கட்சிகளுமே ஒரே மனதாக இந்த தீர்மானத்தை ஆதரிச்சாங்க. ஆனா இதுல என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, இது ஒரு புது தீர்மானம் கிடையாது. இருக்கிறதுலயே இது அறத பழசான ஒரு தீர்மானம். 1970 அன்றைய திமுக ஆட்சி காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இந்த நீராறும் கடலுடுத்த என்கின்ற மனோன்மணியம் சுந்தரனாரின் பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக அறிவித்து, இனி தமிழ்நாட்டில் நடக்கும் எந்த ஒரு பொது மற்றும் அரசு நிகழ்ச்சியானாலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் பாட வேண்டும் அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாரு. அடுத்தபடியாக கடந்த 2021 திமுக ஆட்சி காலகட்டத்திலும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களாலும் ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஒரு சட்ட பாதுகாப்பையே அந்த தீர்மானம் கொடுத்துருச்சு. ஆக ஏற்கனவே நிறைவேற்றி முடித்த ஒரு தீர்மானத்தை எதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு புதுசா கொண்டு வரணும்? நான் ஏற்கனவே சொன்னல, இந்த தாவேக அரசு அமைஞ்சதுல இருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படுது, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க, டைல்யூட் பண்ணுவீங்க? அதுக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? இங்க பாருங்க, எங்க ஆட்சியில தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்து தீர்மானமே கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கா தமிழ்த்தாய் வாழ்த்து மேல அக்கறை இல்ல, நாங்களா தமிழ்த்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறோம், 3ஆம் இடத்துக்கு தள்ளுறோம், அவமதிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு மறுத்து பேசுவாங்க. இதுதான் தாவேகா செட் பண்ற கவுண்டர் நரேட்டிவ். சரி, இவங்க ஒரு தீர்மானத்தை போட்டாங்கல்ல தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக, இந்த தீர்மானம் போட்டு சரியா 24 மணி நேரம் ஆகல. அதுக்குள்ள ஆளும் தாவேகா அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு. அது குறித்து ஆளும் தாவேகா அரசின் பதில் என்ன? முதலமைச்சர் விஜயோட கருத்து என்ன?
உங்களுடைய அமைச்சர் பங்கெடுத்துக்கிட்ட நிகழ்ச்சியில தமிழ்த்தாய் வாழ்த்து 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்க கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிராக உங்களுடைய அமைச்சரே நடந்திருக்கிறாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இதையும் டைல்யூட் பண்றதுக்கு இன்னொரு கவுண்டர் நரேட்டிவ தூக்கிட்டு வருவாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனைக்குண்டான சரியான தீர்வை சொல்லாம, பதில சொல்லாம, கவுண்டர் நரேட்டிவ செட் பண்ணி மக்களோட கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஆளும் தாவேக அரசோட ஒரே வேலை. நாம மறுபடியும் இந்த டீலிமிட்டேஷனுக்கு வந்துருவோம். இப்ப தாவேக அரசுடன் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி நாங்களும் டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சிறப்பு, வாழ்த்துக்கள். ஆனா இதே முடிவை மற்ற மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஏன் எடுக்கல? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி டீலிமிட்டேஷனே வேணாம், அதை நாங்க ஒட்டுமொத்தமா எதிர்க்கிறோம். இப்போது இருக்கின்ற 543 என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தெலுங்கானாவோட முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி அவர்கள் டீலிமிட்டேஷன் வேணும், ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அதை கொண்டு வராதீங்க, எல்லாருக்கும் சரிசமமான வாய்ப்பை வழங்கும் வகையில் வேற ஒரு மெத்தட்ல, வேற ஒரு முறையில டீலிமிட்டேஷனை கொண்டு வாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் இத பத்தி பேச்சே கிடையாது. இங்க டீலிமிட்டேஷனை எதிர்த்து அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை நடத்திய காங்கிரஸ் கட்சியும் தாவேகாவும், கேரளாவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அழுத்தம் கொடுத்து நீங்களும் இது தொடர்பாக ஒரு அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுங்கன்னு ஏன் சொல்லல? அந்த மாநிலத்துல எல்லாம் இத பத்தி பேச்சே இல்லை. ஏன்? நான் தான் சொன்னேன், அது இப்போதைக்கு முக்கியமான பிரச்சனையே கிடையாது. இங்கதான் இவங்க மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, நடத்தின நாடகத்திலயாச்சும் உருப்படியா ஒரே நிலைப்பாட்டுல முடிவு எடுத்தாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. மாநிலத்துக்கு ஒரு முடிவை எடுக்குது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் தேசிய கட்சி தானே. அப்புறம் எதுக்காக தெலுங்கானாவில் ஒரு முடிவு, கேரளாவில் ஒரு முடிவு, கர்நாடகாவில் ஒரு முடிவு, தமிழ்நாட்டில் ஒரு முடிவு அப்படின்னு மாத்தி மாத்தி முடிவெடுத்து மக்களை குழப்புறாங்க? இப்படிப்பட்ட குழப்பவாதிகளை வச்சுக்கிட்டு இவங்க டீலிமிட்டேஷனை எதிர்த்து தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இப்ப இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தாவேக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்துக்குள்ள முதலமைச்சர் விஜயோட அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கறத மட்டும் நாம தெளிவா பார்த்துருவோம். 2029 நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலையும் தாவேக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாஜகவிற்கு எதிரான தேர்தல். அங்க வந்தோம் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா மக்கள் மதிக்க மாட்டாங்க. குறிப்பா மத சிறுபான்மையின மக்கள் விஜய நம்ப மாட்டாங்க. திமுக தீய சக்தி என்பதெல்லாம் இருக்கட்டும், அது உண்மைதான். ஆனா இன்னொரு பாசிச சக்தியான பாஜக இங்க கால் ஊன்ற பாக்குது. அவங்களை எதிர்த்து நீ என்ன செய்ய போற, அத பத்தி பேசு அப்படின்னு கேட்பாங்க. இவரால முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கரூர் சம்பவம் நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜக என்கின்ற கட்சி பேரை கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது கிடையாது. அவர் மட்டும் கிடையாது, தாவேகாவில் யாருமே பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல மட்டும் பாஜகவை எதிர்த்து இவங்களால எப்படி பரப்புரை செய்ய முடியும்? முடியாதுல்ல. அதுக்குத்தான் இப்பவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான நரேட்டிவ செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நரேட்டிவ்? இப்ப ஒருவேளை தாவேக அரசு கூட்டிய அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டத்தை திமுகவும் அதிமுகவும் புறக்கணிச்ச மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானத்தை திமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால், பாத்தீங்களா நாங்க சொன்னது உண்மையா போச்சு, திமுக பாஜக கூட கள்ள கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க இந்த தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. ஆகவே மக்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிங்க, அவங்களுக்கு பதிலா எங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு வழக்கம் போல திமுகவை போட்டு அடிக்கிறதுக்கு வசதியா ஒரு நரேட்டிவ செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்காகத்தான் இந்த தனி தீர்மானத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன, திமுக உஷாராயிருச்சு. உஷாராயி அவங்க செட் பண்ண டிராப்ல இருந்து நைஸா நழுவி போயிட்டாங்க. ஆனா அதிமுகவும் பாமகவும் தெரியாம போய் அந்த டிராப்ல மாட்டிக்கிட்டாங்க. சோ ஒரு பக்கம் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நல்லபடியா நிறைவேறியது பற்றி முதலமைச்சருக்கும் ஆளும் தாவேக அரசுக்கும் மகிழ்ச்சி தான். ஆனா அவங்க செட் பண்ணணும்னு நினைச்ச நரேட்டிவ் தோத்து போயிருச்சுல்ல, அதை நினைச்சு ரொம்பவே கவலையில இருக்கிறாங்க. சைலண்டா பல்பு வாங்கிட்டாங்கல்ல, உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சோகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்முடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள்
தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் பிரதமராகணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டால் 5-6 இந்தி பேசக்கூடிய மாநிலங்களை மட்டுமே வைத்து பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. அதை நாம அனுமதிக்க கூடாது. ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பிரதமராக கூடாதா அப்படின்னு முதலமைச்சரை பார்த்த மேனிக்கே பேசிக்கிட்டு இருந்தாரு. அதாவது எங்களுடைய தானை தளபதி தங்க தளபதி விஜய் இந்த இந்தியாவோட பிரதமராக கூடாதா அப்படின்னு மறைமுகமா ஐஸ் வச்சு பேசி இருந்தாரு. அதுக்குத்தான் ஒரு நரேட்டிவும் செட் பண்ண பார்த்தாங்க. ஆனா அதுல திமுகவும் மற்ற கட்சிகளும் ஒரு லோடு மண் அள்ளி கொட்டிட்டாங்க. எந்த அளவுக்கு தாவேக்கா நுட்பமா வேலை பார்க்கறாங்க பாருங்க. ஷப்பா, தினம் இவங்க செட் பண்ற நரேட்டிவை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு தனி திறமை வேணும் போல. மக்களை எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணலாம், எதிர்கட்சிகளை எப்படியெல்லாம் தங்களுடைய டிராப்ல சிக்க வைக்கலாம் அப்படின்னு தினம் புது புது திட்டங்களா வகுத்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாம முதலமைச்சர் விஜய பத்தியும் தாவேக்காவை பத்தியும் நிறைய தப்பு கணக்கு போட்டுட்டோம். அவங்களுக்கு அரசியல் தெரியல, அரசியல் நுணுக்கங்கள் தெரியல அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லாவே அரசியலை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. யாரை எப்ப எதுல மாட்டி விடலாம், எந்த இடத்துல யாரை காலை வாரி விடலாம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி, எது எப்படியோ இன்றைக்கு தாவேக்காவும் முதலமைச்சர் விஜயும் நல்லாவே பல்பு வாங்கி இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.